guys, நீங்க பார்த்துட்டு மிஸ்டர் சன் சிட்டி டே 3 இன் மணாலி. இது நம்மளுடைய லாஸ்ட் டேவும் கூட. ஸோ வந்து நம்ம மணாலிக்கு வந்து இதோட 3வது நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து லோக்கல் சைட் சீயிங், 2வது நாள் ஸ்னோ போய் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுன்னு சொல்லிட்டு பேராகிளைடிங் பண்ணுற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, லோக்கல் ஆக்டிவிட்டி பிளேஸு. அதை போய் பார்த்துட்டு பேராகிளைடிங் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன போல நீங்களும் மணாலி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய எலகோ ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு இந்த ட்ரிப்பை நான் நினச்ச பட்ஜெட்டில் எனக்கு அமைச்சு கொடுத்தது எலகோ ஹாலிடேஸ் தான். நான் எதிரே பார்க்கல, அந்தளவுக்கு ஒரு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஜஸ்ட் பிளானை மட்டும் சூஸ் பண்ணால் போதும், நம்ம பட்ஜெட் ஏற்றது போல். அவங்களே டெல்லி டு மணாலி வால்வோ பஸ்ஸில் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவாங்க. அண்ட் 3 நாள் லோக்கல் சைட் சீயிங் சுற்றி பார்த்து கேப் கொடுத்துருவாங்க. ஹோட்டலும் நல்ல ஒரு வியூ பாயிண்டில் சூப்பரான இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபுட்டுமே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ஆல்சோ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட பேக்கேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. வெறும் 4500 நீங்கள் மணாலி ட்ரிப்பை வந்து பிளான் பண்ண முடியும். இன்னும் கப்புள் பேக்கு, ப்ரீமியம், பிளாட்டினம்னு நிறைய பேக்கேஜஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கன்வீனியன்ஸை பொறுத்து நீங்கள் எந்த பிளான் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் 4500 இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க எலகோ ஹாலிடேஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். நஸ்ரின் அப்படின்றவங்களோட காண்டாக்ட் நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். உடனே மணாலி கிளம்புவாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனல் டே இன் மணாலி. இந்த ரூமை விட்டு செக்அவுட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. இங்கேயே இருக்குன்னு போல தான் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு 3 நாள் தங்கின ஒரு அனுபவம் எனக்கு கேட்டால் தரமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கேயே தங்க முடியாதுல்ல, கிளம்பணும். அந்த ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறேன். அந்த ரூம், ஹோட்டல், இங்கே இருந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன். நீ என்னப்பா மிஸ் பண்ணுறியா? எப்படி இருக்கு உனக்கு? ஆமா, இங்கே இருக்கணும் போல இருக்கு. இங்கே இருக்கோம், வீட்டுக்கு போகண்டாமா? வேணாம், இங்கே எதனா இங்கே வேணா இங்கே விட்டுட்டு போ. இங்கே எதனாச்சும் கேரட்டு விற்றுட்டு நூடுல்ஸ் கடை போட்டுட்டு இங்கே செட்டில் ஆகிருமா? ஓகே, செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேராகிளைடிங் பண்ண போகிறோம். செக் அவுட் சொல்லிட்டு வாடா. இதாங்க நம்ம தங்கியிருந்த ஹோட்டலு, டிராஃபிக்கல் பில்லிஸ். இந்த ஹோட்டல் தான். ஸோ நீங்களும் மணாலி வரீங்க, எலகோ ஹாலிடேஸ் புக் பண்ணுறீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பரான ஒரு வியூ பாயிண்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலு, பெஸ்ட் ஹோட்டல். ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. A few moments later. நம்ம வந்து பேராகிளைடிங் பண்ணுற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பறக்கிறதுக்கு முன்னாடி கேஷை கொடுக்கணும். அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு சைனை வாங்கிட்டாங்க. கீழே விழுந்தா நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷை கொடுத்துட்டு பறக்க வேண்டியதான். 2500 வித் வீடியோவோட எடுத்து தராங்களாம். சரி, போக்க வாங்க போவோம். நம்மளே ஒரு பெரிய வீடியோ, நமக்கு ஒரு வீடியோ இருந்தாலும் அவங்க வச்சிருக்க கேமரா வச்சு தான் எடுத்து கொடுப்பாங்களாம். Stunts. You have to do just stunt 360. They will take extra. Pilot have extra parachute or only single parachute? Maybe the parachute has failure. Maybe They have also reserve, brother. Pilot has also. That's why. எதுக்கு கேட்குறேன் நான், வர பேராஷூட் ஏதாச்சும் காற்றுல கீத்துல ஆடி மறங்கி திரும்பாமல் போயிடுச்சுன்னா, நம்ம மணாலி வந்து ஸ்னோ இல்லாமல் போச்சு அந்த மாதிரி, அது எதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா பேக்கப்புக்கு ஒரு என்ன இருக்கான்னு கேட்டுக்கிட்டேன். நான் இருக்குன்ட்டாரு. இப்போ சந்தோஷமாக போகலாம். பைலட் பிஸியாக இருக்காங்களாம், பைலட் வந்துட்டு இருக்காங்களாம் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ பைலட் வந்தோன்னா நம்ம பறக்கிறோம். எந்த ஹைட்லேருந்து பறந்து உள்ளே போகிறோன்னு தெரில. இந்த மலையா இல்லை அந்த மலையா தெரில. அது ஒரு மலையிலேருந்து கீழே குதிக்கிறோம். காய்ஸ், இந்த பேராகிளைடிங் பறக்க வைக்கிறதுக்குள்ள இந்த வண்டியில் அழைச்சிட்டு போய் பறவை அனுப்பிச்சிடுறாங்க போல. நம்மள இப்போ ஓடுது, கண்ணு தண்ணியெல்லாம் கலங்குதுங்க. அந்த அளவுக்கு அடித்த புயல் வேகத்தில் போயிட்டு என்ன ஒரு பாஸ்டேஜ். ஆஃப்ரோட ஜீப் சவாரியெல்லாம் தோத்துரும் போல. இதோட பயங்கரமா இருக்கு. கிளைமேட்டுக்கு கைவழி கூட தெரிய மாட்டேங்குது. காய்ஸ், பறக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க, எனக்கு வீடு பாருங்க எவ்வளோ பேரும் பறந்துட்டு இருக்காங்கன்னு. பாருங்க, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க. பாருங்க, கீழே ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து பார்த்தா மொத்த மணாலியுமே தெரியுதுங்க. ஃபுல் வியூ வேறு லெவலு. இங்கே பாருங்கள், ஒரு பேராகிளைடிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. இப்படியே ஸ்டார்ட் ஆகி இந்த பேராகிளைடிங் டேக் ஆஃப் ஆகிற இடத்துக்கு வர வழி இருக்கு. இந்த பொலிரோ காரில் வந்தது, அது தாங்க வேறு லெவலு, தரமான இது. பாருங்க. பயமா இருக்கிறான். हेलो मैम, इधर आओ. போ
பறந்தாச்சுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பறந்து லேண்ட் ஆயாச்சுங்க. வேறு எனக்கு கூட எவ்வளோ பேர் லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்க எனக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக பயம் இல்லை, எனக்கும் பயம் இல்லை. ஸ்டார்டிங் கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் அள்ளுட ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மூத்தா நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. பறந்துட்டு இருக்கும்போதே கேட்குறாங்க எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தீங்கன்னா 360ல் வந்து உங்களை வந்து போட்டு உருட்டுறோம் பரட்டுறோம் அப்படி இப்படிங்கிறாங்க. ஐயா ராசா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு இப்படியே கொண்டு 10 அமௌண்ட்டு கீழே சேர்த்து விடு, நீ பாடு 360ல் சுற்றுறன்ட்டு பேராசூட் எதாவது ஆயிரம் போகுதுன்ட்டு பயந்துக்கிட்டு வேணான்னு சொல்லிட்டேன். எப்படியோ நல்லபடியாக அந்த லேண்ட் ஆயாச்சு. அண்டு நான் பறந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கோப்ரோ ஒர்க் ஆகலை. அப்புறம் அந்த இடத்துலேயே ஒரு கோப்ரோ சரி பண்ணி மறுபடியும் உர விட்டார். அதுக்கப்புறம் பொறுமையாக லேண்ட் ஆகி வந்தாச்சு. எப்படியோ ஃபோட்டோஸ்லாம் வாங்கியாச்சு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் எவ்வளோ பேராகிளைடிங் வேறு லெவலில் இருந்துச்சு. மலையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேராகிளைடிங் அமேசிங், மறக்க முடியாத ஒன் டைம் மெமரி இருக்கும். அவ்வளோதான்.